ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் திஸ்? இட்ஸ் அ ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். ஐ வெயிட் ஃபார் அ லாங் டு ஷூட் திஸ் வீடியோ அண்ட் த ப்ராடக்ட் இஸ் ஃப்ரம் பிளிக்ஸ். இன்ஸ்டா யூடியூப்னு எதை ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் வந்து எனக்கு காமிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை திஸ். இதோட பேக்கிங் வாஸ் டூ குட். ஐ ரிசீவ் திஸ் சேஃப்லி வித்தவுட் எனி டேமேஜ். நான் இதை நைக்காலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் கடைசியில் சொல்கிறேன். இந்த ப்ராடக்டோட அவுட் பேக்கேஜிங் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி பிங்கியாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே ஒரு டெம்ப்ட், சாப்பிட்லாம் போல் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ட் வந்து கொடுத்துச்சு. இதில் ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் நமக்கு காம்போவாக கொடுத்துட்ருக்காங்க. கிளென்சர், டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர்னு இப்படி 4 ப்ராடக்ட்டுமே வந்து நமக்கு காம்போவாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஃப்ளேவர்ஸ் கூட இருக்குது. பைனாப்பிள், குவா, அப்புறம் பொமாக்ரானட், ஜாமுன். ஸோ இப்படி 4 ஃப்ளேவர்ஸும் இருந்துச்சு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது குவா ஃப்ளேவரோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் காம்போ. இந்த பிங்க் கலர் கொய்யா பழத்தோட அந்த கான்செப்டில் தான் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற லேயர் கலரில் தான் வந்து இந்த பேக்கேஜிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மற்ற பேக்கேஜிங்கோட கலர்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் செக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே வந்துட்டு உள்ளே இருக்கிற இன்னர் லேயரோட கலர் இருக்கும்ல, ஸோ அந்த கலர் பேஸ் பண்ணி தான் இதோட அவுட் லேயர் பேக்கேஜிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பைனாப்பிளுக்கு வந்துட்டு அந்த பைனாப்பிள் உள்ளே இருக்கிற அந்த எல்லோ கலர், அதுக்கப்புறம் பொமோகிரானட்டுக்கு அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு அந்த இன்னர் சைடு உள்ள கலரை தான் வந்து இதோட அவுட்டர் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கம் டு திஸ் கிளென்சர். இந்த கிளென்சர் வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகுங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. அது கூடவே மெயினாக கீழே இதில் வந்து விட்டமின் சி அண்ட் ப்ரோ விட்டமின் B5 B10 இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்காகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. அண்ட் இது பீட்டா அப்ரூவ்டு, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். தென் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்துட்டு சல்ஃபைட்ஸ் அண்ட் பேரபன் ஃப்ரீ. இது ஒரு மாதிரி ஜெல்லி டெக்ஸ்சரில் இருக்குது. அண்ட் இதோட கலர் கூட அந்த பிங்க் கலர், ஜெல்லிலேயே அந்த ஒரு பிங்க் கலர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலர் இருக்குது. அண்ட் இதோட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, சப்டலாக நல்லா இருந்துச்சு. ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நியூ ப்ராடக்ட் ஏதாவது ட்ரை பண்ணால் அலர்ஜி ஆகும் அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சீரம். இட்ஸ் அ டூஇ சீரம். சீரமில் டூஇ இருக்குங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். அண்ட் இதில் 10% விட்டமின் சி, பென்டாவிட்டின், 5KDA ஹைலரானிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாட் இஸ் 5KDA ஹைலரானிக் ஆசிட்னு செக் பண்ணி பார்த்தா இது ஹைலரானிக் ஆசிட்டை விட ரொம்ப தின் லேயராக இருக்குமா. அண்ட் இது நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இந்த ஹைலரானிக் ஆசிடோட அட்வான்ஸ்டு தான் இந்த 5KDA ஹைலரானிக் ஆசிட் தான். இதுவுமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயே கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னோட இன்டென்ஸ் வரைக்கும் போய் ஸ்கின் பேரியரை ரிப்பேர் பண்ணணும். அண்ட் இதில் கொடுத்த மாதிரி இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இப்படி எடுத்ததும் நம்ம ஃபேஸில் வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 2 to 3 டாப்ஸ் கையில் எடுத்து கையில் நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் போட்டு அப்ளை பண்ணணும். அப்படி தான் இதில் போட்டிருக்கு. நான் எப்போவும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு சீரம் போட்டுட்டு அப்புறம் தான் டோனர் போடுவேன். ஆனால் இதில் கொடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுட்டு அதுக்கப்புறமே இந்த சீரம் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கியாக தான் இருந்துச்சு, ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு. இதோட கலருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோட டெக்ஸ்டர் ஆல்சோ லைட் வெயிட்டட் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ டூ. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துலாமா? நவ் லெட்ஸ் கம் டு த டோனர். இந்த டோனரில் நியாசனமைட், விட்டமின் சி, விச் ஹேசல், பெசிலஸ் ஃபெர்மெண்டட் இது 3மே வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த விட்டமின் சி விச் ஹேசல் நம்மளோட ஸ்கின் கேரில் இருக்குது அப்படின்னா அதோட எஃபெக்டிவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த விட்டமின் சி விச் ஹேசல் கூட நியாசனமைடும் ஆட் ஆகிருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் கேரில் இதை ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதை டைரெக்டாக நம்ம ஸ்கின்னில் போட்டு அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பாமில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேஸில் பேட் பண்ணி எடுக்கணும். திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் டோனர் அப்ளிகேஷன். இதை நான் சொல்லலை, பிளிக்ஸ் பிராண்ட் வந்து டைரக்ஷன் டு யூஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டோனரில் கோவா அண்ட் ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. இட்ஸ் அ கோவா அண்ட் ரோஸ் க்ளோ டோனர். இது ஒரு லைட் வெயிட்டட் டோனர். இது பார்க்குறதுக்கே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அண்ட் இதோட ஸ்மெல் டூ லைட். ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம க்ரஷ் பண்ணோன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும்ல, பன்னீர் ரோஸில். ஸோ அந்த ஸ்மெல் தான் வந்து இதை போடும்போது வருது. இந்த பிளிக்ஸ் பிராண்டோட கோவா ஸ்கின் கேர் ப்ராடக்டில் வந்துட்டு கோவா காம்போவில் வாங்குகிற ப்ராடக்டில் எதுலேயுமே வந்துட்டு ஸ்மெல்லு ஹெவியாகவே இல்லை. எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி நேச்சுரல் ஸ்மெல்லியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது.
அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸுமே வந்துட்டு லாங் லாஸ்டிங்காலாம் இல்லை. நம்ம போடும்போது இருக்கிற ஸ்மெல் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுலாம் இருக்கிறது இல்லை. ஆனால் இது ஒரு நேச்சுரல் வைப் தான் தருது. ரொம்ப நேச்சுரல் மாதிரி தான் தோணுது. அண்ட் இது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸ்கின்ல லேயர் அவுட் பண்ண மாதிரியே தெரில. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம்மிங் டு த மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்துட்டு க்ளோ மாய்ஸ்சரைசர். கோவா க்ளோ மாய்ஸ்சரைசர் இல்லை கோவா க்ளோ ஸ்மூத்தி மாய்ஸ்சரைசர். இதில் விட்டமின் சி, ஹைலரானிக் ஆசிட் அண்ட் SPF 20யும் இருக்குது. இவங்க எல்லா ப்ராடக்ட்லேயுமே ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கின்னுக்கு சூப்பர் ரிசல்ட் தரக்கூடிய மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் விட்டமின் சி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கா. ஸோ அது வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் அண்ட் டார்க் ஸ்பாட்டை ஃபேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹைலரானிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின் உள்ள வரைக்கும் போய் மாய்ஸ்சரைசரை லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை டேன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு இதில் SPF 20யும் கொடுத்துருக்கு. ஸோ இவங்களோட ஹை கான்சன்ட்ரேஷனே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக அண்ட் அதை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்போவில் தான் வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் லவ் திஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. கம்மிங் டு த மாய்ஸ்சரைசரோட டெக்ஸ்சர், திஸ் எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல. அண்ட் த கலர், வாவ். இந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ஒன்றும் க்ரீஸியாக இல்லை அண்ட் ஆயிலியாகவும் இல்லை. ஒயிட் காஸ்டிங் டூ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த சீரம் டோனர்லேருந்து ஸ்டிக்கினஸும் இல்லை. திஸ் ப்ராடக்ட் வாஸ் டூ குட். ஸோ நேச்சுரலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் ஃப்ரம் த சேம் பிராண்ட். அண்ட் இது வந்துட்டு ஃப்ளாக்ஸீடோடது. இந்த ஃப்ளாக்ஸீடு நான் தனியாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் ஃப்ளாக்ஸீடு தனியாக வாங்கி அதை தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷ்னர் மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னராக வாங்கினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஐடியா இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் சொல்கிறேன். அண்ட் இதுவுமே வந்துட்டு சல்ஃபைட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ தான். ஃப்ளாக்ஸீடு அல்ட்ரா ஸ்மூத் அட்வான்ஸ்டு கண்டிஷ்னர். ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிராண்டோட நேம் த பிளான்ட் ஃபிக்ஸ். பிளான்ட்லேருந்து PLம் ஃபிக்ஸ்லேருந்து IXம் போட்டு ப்ளிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ளிக்ஸோட நான் வாங்கியிருந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் ஹேர் வாஷும் பண்ணியாச்சு. இட்ஸ் ரியலி குட். ஹேர் நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃப்ளாக்ஸீட்லாம் டேரெக்டாக வாங்கி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். See you in the next video.